Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to WinTrader. இன்னைக்கு நம்ம WinTrader software எல்லா மார்க்கெட்ல எப்படி சப்போர்ட் பண்றேன்னு உங்களுக்கு லைவா காட்டி கொடுத்துட்டேன். அது என்னன்னா ஓபன் forex-ல XAUSD, அது சில்வர், கோல்ட், கமோடிட்டி மார்க்கெட், பஜாஜ் ஃபின்சர்வ், சிப்லா, TCS ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமோடிட்டி, forex மார்க்கெட். அது எல்லா மார்க்கெட்டையும் நம்ம WinTrader சப்போர்ட் பண்றேன். அது உங்களுக்கு வியூவில் செக் பண்ணிட்டா அந்த சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா மார்க்கெட்டுமே டைரெக்டாக கிடைக்குமே. இந்த டைரக்ட் ஃபாரெக்ஸில் வேணும்னா CFDயில், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில், மெட்டல்ஸா, கிரிப்டோவா, NSE ஸ்பாட்டு, MCX கரன்சி வீக்லி மந்த்லி ஆப்ஷன் எல்லா மார்க்கெட்டுமே சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சார்ட் செலக்ட் பண்ணணும்னா டைரெக்டாக உங்களுக்கு மார்க்கெட் வாட்சில் ஆட் பண்ணிட்டுக்கு அப்புறம் ஸ்கேனர் செட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு லைவாக நம்ம WinTrader பெர்ஃபார்மன்ஸ் அந்த நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு இந்த ஸ்கேனரில் செட் பண்ணால் ஸ்டாக்கில் மட்டும்தான் நம்ம லைவ் பெர்ஃபார்மன்ஸு கிடைக்கிறேன். அதாவது எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு எடுக்க முடியாது. NSEயில் 500 ஸ்டாக்கு அப்புறம் இருக்குது. இது உங்களுக்கு எடுக்கணும்னா டைரெக்டாக அந்த ஸ்கேனரில் 75 சிம்பிள்ஸ் ஆட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக இந்த அலர்ட்டில் டைரெக்டில் சிக்னல்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சிக்னல்ஸ் இவ்வளோ வரும். அதுக்கப்புறம் பெல் சவுண்டு, இந்த பெல் ஐக்கன் தான் சிக்னல்ஸ் தான். சிக்னல்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக இந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக இந்த ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைரெக்டாக சார்ட் ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, இந்த சிக்னல்ஸில் மட்டும் உங்களுக்கு வால்யூம் ஸ்டாக்கு மட்டும் இந்த மார்க்கெட் வாட்சில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சேனல் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைரெக்டாக செக் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டுலாம் பஜாஜ் ஃபின்சர்வ் செக் பண்ணல. பஜாஜ் ஃபின்சர்வில் மார்னிங்கில் இந்த டே பிரேக்கர் லைனில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, கேப் அப் ஓப்பனிங்கில் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே மார்க்கெட் போயிட்டு அப்ராக்சிமேட்டு 12:30க்கு மார்க்கெட் ரிவர்ஸ் போயிட்டாரு. செல் சிக்னல் கன்ஃபார்ம் சிக்னலில் தான் 3 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியாச்சு. அப்ராக்சிமேட்டு 300 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த செகண்ட் கேண்டில் நம்ம சிக்னல் எடுக்கணும்னா இந்த செகண்ட் கேண்டில் தான் எடுக்கணும். இந்த சிக்னலுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மேலே கீழே போட்டுருக்கு. இந்த லேட்டஸ்ட் சிக்னலுக்கு இந்த எல்லாமே டீட்டெயில்ஸும் மேலே இந்த என்ட்ரி பாயிண்ட் எப்படி எடுக்கணும், டார்கெட்டு என்னதான், கீழே ஸ்டாப் லாஸ் எல்லாமே போட்டுருக்கு. இது எடுக்கணும்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா அந்த கேண்டில் கலரு பார்க்கணும். அது என்னதான் இந்த செப்பரேட் கலரு வந்துட்டா செப்பரேட் கலர் சைடுவே இண்டிகேஷன் தான். அந்த க்ரீன் கலர் பையில் இண்டிகேட், அந்த ரெட்டு கலர் செல்லு தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ளூ கலர், ஆரஞ்சு, ஒயிட்டு இதெல்லாம் கேண்டில்ஸுமே சைடுவே மார்க்கெட்டு. சைடுவே வந்துட்டால் மார்க்கெட் ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சைடுவே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டால் மார்க்கெட்டு கண்டிப்பாக ரிவர்ஸ் போகும். அதை சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணிட்டால் மார்க்கெட்டு கீழே தான் போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன், இந்த செகண்ட் கேண்டில் சிக்னல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே போய்ட்டு 300 பாயிண்ட்ஸ் அப்போ அச்சீவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிப்லா சேம் கேப் அப் ஓப்பனிங்கில் தான் பை சிக்னல் கொடுத்துருக்கேன். பை சிக்னல் ரிவர்ஸ் போயிட்டேன். அந்த கேப் அப் ஓப்பனிங்கில் மார்க்கெட் எடுக்கணும்னா அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிவிட்டு மட்டும்தான் எடுக்கணும். அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணாதான் மார்க்கெட்டில் சிக்னல் எடுக்க முடியாது. அதுக்கு சிக்னல் ஃபால்ஸ் ஆகிடுவேன். ஓகே, கேப் அப் ஓப்பனிங்கில் தான் சேம் அந்த சிக்னலில் கன்ஃபார்ம் ரிவர்ஸ் போயிட்டாரு. அந்த செல் சிக்னல் கன்ஃபார்ம் சிக்னலில் தான். அந்த அப்ராக்சிமேட்டு 4th கேண்டில் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி 4th கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5th கேண்டில் தைரியமாக உங்களுக்கு எடுக்க முடியும். 984க்கு எடுத்துட்டா மார்க்கெட்டு கீழே இப்போ 963 வரை போயிட்டார். அப்ராக்சிமேட்டு உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு நல்லா. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசிஎஸ்ல சேம் கேப் அப் ஓப்பனிங்கில் தான். சேம் இந்த கேப் அப் ஓப்பனிங் டிசிஎஸ்ல மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே போயிட்டேன். இந்த கேப் அப் ஓப்பனிங்கில் எப்படி எடுக்கணும்னா இந்த பாயிண்டில் இந்த மேலே கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போயிட்டு தான் மேலே போகும். அதுக்கு இந்த பாயிண்ட் தான் பிரேக் அவுட் பாயிண்ட். இந்த பாயிண்டில் உங்களுக்கு எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸில் பிரேக் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் உங்களுக்கு 3457 எடுத்துட்டா மார்க்கெட்டு 78 வரை போயிட்டதுக்கு அப்புறம் கீழே போயிட்டு இருக்கு. அந்த கீழே செல் சிக்னல் வந்த டைமு அப்ராக்சிமேட்டு 135க்கு வந்த சிக்னல் கன்ஃபார்ம் ஆகிடுது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டு 2:15க்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 3466 உங்களை என்ட்ரி பண்ணிட்டா மார்க்கெட்டை 3441 வரை போயிட்டாரு. ஓகே, அப்ராக்சிமேட் 3 டார்கெட்ஸும் அச்சீவ் பண்ணியாச்சு. 17 பாயிண்ட்ஸு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் நல்லா கிடைச்சிருக்கு.
ஓகே, இதுதான் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு சில்வரில் அந்த கமோடிட்டி மார்க்கெட்டில் சில்வர் பார்க்கணுன்னா அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் செட் பண்ணோம். அந்த கமோடிட்டி மார்க்கெட்டில் ஆக்குரஸி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் கிடைக்கும். அந்த இந்த பைசிக்கிள் பார்க்குங்க, இந்த பைசிக்கிளில் ஃபஸ்ட்டு ஜூனில் கிடைச்சிருக்கேன். அப்ராக்சிமேட் 6 o'clock பைசிக்கிள் கிடைச்சிருக்கேன். இதை ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு தான் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த தேர்டு கேண்டில் உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். 61,300க்கு என்ட்ரி பண்ணியா அந்த அப்ராக்சிமேட்டு 1800 பாயிண்ட்ஸ் 3 days கண்டினியூஸ்லி பையில் தான் இருக்கேன். அந்த இடைக்கு வந்து ஜஸ்ட்டு டுடே சைடுவே கொடுத்துட்டாரு. அது சப்போர்ட் லெவல் நீ க்ரோஸ் பண்ணாது. அதுக்கு உங்களுக்கு எக்ஸிட் பண்ணாதுன்னு பரவாயில்லையே, மார்க்கெட் எகெயின் மேலே போகும்போது தைரியமாக உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கும். அந்த ரீஎன்ட்ரிக்கு பாயிண்ட் உங்களுக்கு எகெயின் வேணும்னா என்ட்ரி பண்ணலாம். ஓகே, அந்த கமோடிட்டி மார்க்கெட்டில் என்ன தான் அந்த 5 minutes செட் பண்ணிட்டான், 5 minutes செட் பண்ண முடியாது. அந்த கொஞ்சம் கன்ஃபியூஷன் மார்க்கெட்டு தான் இருக்குது அந்த 5 minutesல என்ன தான். இது பார்க்குங்கோ, இது சேம் கேப் அப் அப்படின்னு கொஞ்சம் மேலே போயதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போயது கன்ஃபார்ம் சிக்னல் தான். அதுக்கப்புறம் மேலே போயிட்டுருக்கு, மேலே கீழே போயிட்டுருக்கேன். இதில் கன்ஃபியூஷன் வரும் நமக்கு. சில்வரில் என்ன அதான் மார்க்கெட்டு கொஞ்சம் 15 points கீழே போயிட்டதுக்கு அப்புறம் மேலே போவோமே. அந்த பாயிண்ட்டுக்கு 5 minutesல எடுக்க முடியாது. 5 minutesல கன்ஃபியூஷன் தான் இருக்கும். அந்த 15 minutesல மட்டும்தான் செட் பண்ணணும் கமோடிட்டி மார்க்கெட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு XAUSD கோல்டில் உங்களுக்கு வேணும். கோல்டில் செட் பண்ணோன்னா சேம் 15 or 30 உங்களுக்கு தைரியமாக செட் பண்ணலாம். இந்த செல் சிக்னல் பார்க்கும் 9 o'clock வந்துட்டே இருக்கு. 9 o'clock வந்த சிக்னலில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்டு 6 points கிடைச்சிருக்கு. கன்ஃபார்ம் ஆய பாயிண்ட் இந்த பாயிண்ட் 1869 என்ட்ரி பண்ணிட்டா அப்ராக்சிமேட்டு 63 வரை போயிட்டாரு. 6 points என்ட்ரி கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு மேலே போயிட்டு சைடுவே வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட்ல வேணும்னா எக்ஸிட் பண்ணலாம், தைரியமாக எக்ஸிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போயிட்டா உங்களுக்கு வேணும்னா ரீஎன்ட்ரி வந்துடும். ரீஎன்ட்ரி வந்த பாயிண்ட்டுக்கு செகண்டாக உங்களுக்கு வேணும்னா என்ட்ரி பண்ணலாம். ஓகே, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு லைவாக பார்க்கணுன்னா என் நம்பர் இந்த டிஸ்பிளே ஆய நம்பர் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷனாக இருக்குது. என் பேர் சீமா கிருஷ்ணா. உங்களுக்கு தைரியமாக உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் இருக்கும் 929 ஆன்லைனாக இருக்கும். தைரியமாக கால் பண்ணிக்க, வாட்ஸ்அப் பண்ணிக்க. லைவாக டெமோ கொடுக்கலாம். லைவாக டெமோ கொடுத்து அப்புறம் உங்களுக்கு எந்த பாயிண்டில் என்ட்ரி பண்ணணும், எந்த சிக்னலுக்கு கன்ஃபர்மேஷன் வரும், எந்த சிக்னல் ரிவர்ஸ் போய்ட்டு இந்த சிக்னல் பார்க்கும்போது செல் சிக்னல் கன்ஃபர்மேஷன் ஆருந்து அதுக்கப்புறம் இந்த சிக்னல் எடுத்துகிட்டா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போயிடும். அந்த கிளைண்ட் சொல்லியிருக்க மார்க்கெட் இந்த சிக்னல் கன்ஃபார்ம் தான் எப்படி ரிவர்ஸ் போயிட்டு அதுக்கு என்ன வேணும்னா சிக்னல்ஸுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வரதுக்கு அப்புறம் இந்த இடைக்கிடைக்கு சைடுவேஸ் வந்துட்டா உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டு மட்டும்தான் எடுக்கணும். அதுக்கு மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கு தான் அக்யூரசி வந்துடும். ஓகே, இந்த எல்லாமே ட்ரைனிங் செக்ஷனில் உங்களுக்கு தைரியமாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துடலாம். எந்த சிக்னல் எடுக்கணும், எந்த சிக்னல் எக்ஸிட் பண்ணணும், எந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு லைவாக ட்ரைனிங் செக்ஷன் கொடுத்துருக்கு. ட்ரைனிங் செக்ஷன் உங்களுக்கு தைரியமாக கொடுக்குவேன். தைரியமாக கால் பண்ணிக்க, வாட்ஸ்அப் பண்ணிக்க, லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கால் பண்ணிக்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வியூவர்ஸ்.